நான் ராஜ்சேகர் ஐயா, ராஜேஷ் அவர் நாங்கள்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேர் டெல்லி போயிருந்தோம். டெல்லி போய் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து, அவர்கள் எங்களை சுற்றுச்சூழல் அமைச்சரை கூட்டிக்கொண்டு சந்திக்க வச்சு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரையும் சென்று நானும் ஐயா அவர்களும் மத்திய அமைச்சருடன் சென்று சந்தித்தோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதாவது பீட்டாவை பற்றி விசாரிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வந்தது என்றால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து பணம் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம் தான் பீட்டா செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டையும் அவருடைய பெட்டிஷன் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு புகாரை கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக புகாரை கொடுப்போம். கொடுத்து பீட்டாவை பற்றி விசாரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது டெல்லியில் நடந்த விஷயம். அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இப்பொழுது ஒரு இது வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டு வந்தது பிசிஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது. அது 2 வகையாக கொண்டு வரலாம். ஒன்று பாராளுமன்றத்திலோ சட்டசபையிலோ. சட்டசபையில் கொண்டு வருவதற்கு சட்டசபை நாளை தான் கூடுகிறது. ஐயா கூறியது போல் சட்டசபை கூறியதும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். நேற்று அது ஆர்டினன்ஸாக வந்திருக்கிறது. ஆர்டினன்ஸ் என்பது ஒன்று தான். சட்டசபையில் வருது. ஆர்டினன்ஸுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த போராட்டத்தை சற்று தினங்களுக்கோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைத்துவிட்டு அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதை விட்டுவிட்டு இன்று அந்த போராட்டத்தை இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருப்பது ஒரு ஒரு மிகவும் சிரமம். அவர்களுக்கும் நிறைய மாணவர்கள் மட்டுமின்றி நிறைய பெண்கள் குழந்தைகளுடன் இருந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான போராட்டம். ஐயா கூறியது போல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடந்த ஒரு போராட்டம். இந்த அறப்போராட்டத்தை இனி அவர்கள் வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்குது என்று பார்த்து, நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஜல்லிக்கட்டை பேசுகிறோமோ தவிர யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து என்ன நடப்பது என்று பார்த்துவிட்டு அதற்கு பின் தேவை என்றால் நாம் வந்து போராடலாம், நாம் வந்து எல்லாம் செல்லும். போராட்டத்தை மாணவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் சொல்றீங்க. நீங்க போராட்ட குழு சார்ந்தவங்க, நாங்கள் போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம் நீங்க சொல்லுவாங்க. இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்காக வந்தது. இதுக்கு வந்து ஒரு தலைவரோ இதுக்கு வந்து நான் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர்னு யாருமே சொல்லிக்க முடியாது. இப்போ ஐயா எடுத்துட்டிங்கன்னா 2006ஆம் வருடத்துலேருந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அம்பலத்தரசர் ஐயாவும் அதே மாதிரி தான். அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் அதுக்காக இவங்கெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் லீடர்ஸ். அவங்க தான் அவங்கெல்லாம் சேர்ந்து 2012 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போய் தான் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தம்பி எடுத்துட்டிங்கன்னா ஆதி எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ கொண்டு வந்தார். அந்த வீடியோனால அவருக்கும் அது மனதளவில் அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கணும், பாரம்பரிய கால்நடை. அவர் எடுத்துட்டிங்கன்னா அவரும் வந்து வீர விளையாட்டுக் கழகத்தை ராஜேஷ் வந்து திருச்சியை சேர்ந்தவர். அவரும் வந்து வெகு வருட காலமாக இதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால் இப்போ எங்களே கேட்டு யாருமே அலங்கநல்லூரில் மட்டும்தான் ஒரு போராட்டத்தை நாங்கள் காவல்துறையிடம் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் நடத்தினோமோ தவிர சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நடக்கக்கூடிய போராட்டம் அதுவே ஆர்கானிக்காக பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லா துறையினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். இன்ஃபேக்ட் டெல்லி வரைக்கும் இந்த போராட்டம் ஹைதராபாத், பெங்களூர் எல்லா பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த போராட்டத்தை கைவிடுங்களோ என்று கூறுவதற்கு எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டி விரும்பித்தான் கேட்டுக்கொள்ள முடியும். சார், இந்த சட்டத்து மேலெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சோ புரியாமலோ இந்த ஆர்டினன்ஸ் என்பது வந்து இடைக்காலமானது, எனக்கு நிரந்தர சட்டம் வேணும்ன்றது மாதிரி சொல்றாங்க. நீங்க போராட்ட குழுன்ற வகையில இது சரியான சட்டம் தான் சொல்றீங்களா? எந்த வகையில அதை சொல்றீங்க? அவங்களுக்கு அரசு தரப்புல புரிய வைக்க முடியாது, புரியல. முக்கியமான பயம் அந்த 2009 சட்டத்தை உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணுச்சு. அந்த ஆர்டினன்ஸ் இதுக்கு என்ன டிஃபரண்ட்? இல்லை, 2009 வந்து ஆக்டுங்க, அது வந்து ஆர்டினன்ஸ் கிடையாதுங்க. ரெண்டாவதுங்க, இந்திய நாட்டில் பாராளுமன்றமோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இப்போ என்ன விட வந்து ஐயா வழக்கறிஞர் ஐயா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தின் கீழ் தான் இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு இட் ஹாஸ் அப்சல்யூட் பவர்ஸ். எந்த லாவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தான் என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் உறுதி யாரும் அளிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, பீட்டா போக மாட்டாங்க, இன்னொரு அமைப்பு போக மாட்டாங்க, உறுதி அளிக்க முடியாதுங்க. பீட்டா சொல்லியிருக்கேன், விளையாட்டை வந்து
இந்த விளையாட்டு வந்து நீங்க நடத்திடலாம், நாளைக்கு இதே விளையாட்டை எங்களால் தடை செய்ய முடியும் சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் மாணவர் பயப்படுறாங்க. ஒரு நேரம் வந்து போய் தடை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா, நியாயமான கேள்வி தானுங்க. அதுக்கு வந்து இப்போ தடை வாங்குவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம் என்று, அதாவது கோர்ட்டுக்கு போவது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க. ஒருத்தர் போக மாட்டாங்கன்னு நம்ம எப்படி பீட்டா கூட தான் நம்ம சண்டையை போட்டுருக்குறோம் வெகு வருஷமா. பீட்டா போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று ஜல்லிக்கட்டு நடத்தணும், ரெண்டாவது பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் அந்த போராட்டத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அரசு ஆவணம் செஞ்சிருக்கு, அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பீட்டாவை தடை செய்வதற்கு எந்தவித ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அறிவிக்கல. போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய கோரிக்கையில ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நிறைவேறிருக்கு, இன்னொரு கோரிக்கை இருக்கு. அந்த இதுல உங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. ஐயா, பீட்டாவை தடை செய்யறதை பற்றி இப்போ தான் சொன்னனுங்க. நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். போராட்டத்திலேயே சேலத்திலிருந்து ஒரு மாணவர் சொல்லியிருக்காரு, எங்க போராட்ட குழுக்குள்ள போராட்டம் வந்து திசை திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. எங்களுக்குள்ளே நாங்க பேசிட்டு இருக்கோம், போராட்டம் வந்து திசை திரும்புது, வேற யாரோ அரசியல் அமைப்புல இருந்து எல்லாருமே வந்து தலையிட்டு இருக்காங்க, போராட்டங்களும் பல வழியில வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட கருத்து நாம கருத்து, அதாவதுங்க, இந்திய நாங்கள் 5 பேருமே எங்கள் பொதுவாக சொல்கிறோம், இந்திய இறையாண்மைக்கு ஒரு பங்கம் மிக வழியில் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி வித் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன் போய் அவர் சந்திச்சிங்கன்னு கேட்டால் என்னை ஐயாவையும் இன்னொரு தெரியும், போய் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்காமல் யாரை பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுவது? அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் வருது. யாரை பார்த்து பேசுவது? அவங்களை தான் பார்த்து பேசணுங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போய் பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரையோ சுற்றுச்சூழல் அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்த்தால் தானே தீரும், பார்க்காவிட்டால் எப்படி தீரும்? அதனால இந்திய இறையாண்மைக்குள் மட்டும்தான் எங்களால் வேலை செய்ய முடியுமோ தவிர வேற விதமான விஷயங்கள்லாம் தப்பா எல்லாம் எங்களால் பேச எந்த வித அழுத்தமும் கிடையாதுங்க எங்களுக்கு. நீங்க இல்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சரி, சஜஷன் தான், அவர் சொல்லி கட்டாயப்படுத்தல சொல்றாங்க. இப்போ நான் வந்து போராட்டத்திலேருந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா, என்னோட படங்களை வைத்து வேற கருத்துக்களை, அதாவது என்னுடைய குறிக்கோள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்காந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. அலங்காநல்லூரில் இருந்தேன், சென்னை மெரினாவில் இருந்தேன், திருப்பியும் வந்து கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா, ஒரு படத்தை போட்டு அதில் வேற கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேறு ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு என் படத்தை போடுறதும், இது என்ன ஆகும்னா வந்துட்டு, எனக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம், இதுக்கும் என்னோட பங்களிப்பு வந்து ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதில் ஒருவேளை இதுக்கு தான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. மார்ச் 31 வரைக்கும் தள்ளி பாத்துக்கலாம், தள்ளி வைக்கலாம்னு சார் சொல்றாரு. நீங்க வந்து நிரந்தர போராட்டம் நடத்துற வரைக்கும் மாணவர்கள் இல்ல ஒரு நிமிஷம், நிரந்தர போராட்டம் நான் சொல்றேன், தீர்வு கிடைக்கிற வரைக்கும் மாணவர்கள் போராட்டம். அதாவது என்னன்னா, என்னுடைய கொள்கை வந்து என்னன்னா வந்துட்டு ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது என்னோட விஷயம். ஜல்லிக்கட்டு எப்படி கிடைக்குங்கிறது ஐயா தான் வந்து சொல்லணும். இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இப்போ ஐயா சொல்கிறத பார்த்தா இந்த ஜல்லிக்கட்டு இப்போதைக்கு ஒரு சட்டமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு, சட்டமன்றம் கூடணும். நான் இதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். இல்லைங்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் இல்லை மறுக்கவே இல்லை, கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா நான் களத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து 4 நாட்களாக. கோயம்புத்தூர்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் களத்துல தான் இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இவ்வளவு நாள் இது இந்த வெற்றி வந்தாலும், இந்த வெற்றி வந்துருச்சுன்னா இது அனைத்துமே மாணவர்களுக்கு சொந்தமான வெற்றி, இளைஞர்களுக்கு சொந்தமான வெற்றி. இதை வேற எந்த குரூப்பும் வேற எந்த அமைப்பும் தட்டி பறித்து விட கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருக்கும். என்னையும் சேர்த்து, அதாவது ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன்.
99% வெற்றி அவ்வளோதான், இது உறுதி அளிச்சாச்சு, நம்ம 99% ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ மாணவர்கள், அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, மாணவர்களே ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட், இளைஞர்கள் ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட்டை இளைஞர்களே நல்ல வழியில் முடித்து கொண்டா நாளைக்கு, ஏன்னா உலகமே நான் என்ன சொல்றேன்னா உலகமே உற்று பார்க்குது, தமிழகத்தை உலகமே உற்று பார்க்குது. ஏன்னா இவங்க சரித்திரம் படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. என்னோட ஆசையெல்லாம் என்னன்னா மாணவர்களே இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், இளைஞர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், வேற யாரும் அதை தட்டி பறிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொன்னேன்னா, வேற சில அமைப்புகள் உள்ள பூந்துட்டாங்க, வேற சில கோரிக்கைகளோட நிக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் இல்ல. நேத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ரெகுலேட் பண்றது யங்ஸ்டர்ஸ், குப்பையை கூட்டுறது யங்ஸ்டர்ஸ், சோறு போடுறது யங்ஸ்டர்ஸ், எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனா வெளியில இருந்து ஒரு சின்ன யானையில ஒரு கேங் வராங்க, வந்து என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, ஒரு கேங் இந்துக்களை தாக்குறாங்க, ஒரு மத பிரச்சனை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு கேங் தேசிய கொடி வந்து இது பண்ணிருக்காங்க, இன்னொரு கேங் என்ன பண்றாங்க, பெப்சி கோக்க பேன் பண்ணுன்னு ரோட்ல இது ஊத்திட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டம் இப்படியே போச்சுன்னா நீர்த்து போயிடும், கொள்கை இல்லாம போயிடும், தவறான பாதை போயிடும். மாணவர்கள் செஞ்ச நல்ல விஷயம் யாரோ செஞ்ச தப்பான விஷயத்தினால கெட்டு போயிடும். நான் ஏன் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம், இப்ப வந்து எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் விலகி நிற்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்தை சொன்னேன். இல்ல ஆதியோட கருத்து மட்டும் இல்ல, அது எங்க எல்லாருடைய கருத்து. நாங்க திருப்பி அதான் சொல்ல வரேன். நீங்க 5 பேர் கருத்து நீங்க சொல்றீங்க, மாணவர்களுக்கு இதே மாதிரி குழுக்களா வந்து நீங்க அவங்க கூட அவங்க பேர் நாங்க யார் போராட்டம் பண்ணாலும் அவங்க கூட பேசி நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க ஏன் இல்ல இல்ல திருப்பி பேசிட்டு நான் இப்ப போதான் நீங்க போற உட்காருங்க, நாங்க போராட்டம் பண்றோம்ன்ற மாதிரியான இருக்குங்க. இல்ல நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன், இன்னைக்கு தான் இந்த முடிவு எடுத்தோம். முடிக்கவே இல்ல. இல்ல இன்னும் யாரும் முடிக்கவே இல்ல, அதான் சொல்ல வரேன். அண்ணே மெரினால இருக்காரு, ஐயா மதுரையில இருக்காரு. Very few people, maybe 0.01% who want to create some trouble. They talk against the nation. அதுதான் எங்க பிரச்சனை. மாணவர்கள் அதுதான் we will work within the framework of the country. இந்த போராட்டத்தை மாணவர்கள் கைவிட வேண்டும் என்று கொஞ்சம் கேட்டுக்கிறேன். கைவிட வேண்டும். நான் போராட்டங்களை மாணவர்கள் கைவிட வேண்டும் சொல்லவே மாட்டேன். திரும்பவும் அதான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, என்ன எங்க வரேன்னு சொல்றேன்னு கேளுங்க. மாணவர்களோட ரியாலிட்டி சொல்லிட்டோம். இந்த சட்டம் எப்படி செய்ய போகுது, இந்த சட்டத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது வந்து யாரும் வந்து தடை வாங்க முடியாது. இல்லை இதுக்கு வந்து ரொம்ப கிளியரான என்ன அந்த போராட்ட காலத்தில் என்ன எந்திரிச்சிருக்கு, இந்த சட்டம் வந்து அவசர சட்டமாக இருக்குது, இது நிரந்தர சட்டமாக எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சட்டத்து மேலே நம்பிக்கை இல்லை, பீட்டா ஸ்டே வாங்கிடுவாங்க. உங்கள் அங்கே போராட்ட காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எங்களுக்கும் ஏற்பட்டு தான் இன்றைக்கி முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்கோம். முதல்வர் அவர்கள் சொன்ன விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். இதே விஷயத்தை இந்த மீடியா ஊடகங்கள் மூலமாக ஒரே நிமிஷம் இதே விஷயத்தை இந்த ஊடகங்கள் மூலமாக போராட்ட காலத்தில் இருக்க மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறோம். நாளைக்கு இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டமாக வரப்போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு மாணவர்கள் தான் முடிவெடுக்கணும். நான் ஆரம்பத்தில் இங்கே வந்து உட்காரப்பே சொன்னோம், நாங்களும் உங்கள் மாணவர்களோட ஒருத்தராக செஞ்சு உட்காந்துருக்கோம். 100% வெற்றி பெற்றுட்டோம். அதான் வாதி சொன்னாப்புல 100% வெற்றி பெற்றுட்டு சொல்லுங்க. இப்போ வந்து நாடே என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த பிரச்சனையில நீங்க என்ன சொல்ல போறீங்க, போராட்டத்தை நிறுத்த சொல்லி என்ன கோரிக்கை வைக்க போறீங்க, பொதுமக்கள் எதிர்பார்க்கறாங்க. இந்த போராட்டம் எப்படி கொண்டு போகணும், எப்படி நிறுத்தணும், என்ன அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அங்க இல்லைங்க, இதனால அந்த அங்க இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அவங்க கலைஞ்சிட்டு போகணுன்றதுல வந்து எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. அதற்கான கோரிக்கையை தான் உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு பொதுவான கோரிக்கையா நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா பேசுவாங்க. இல்லைங்க, இல்ல அமெண்ட் பிசிஏ இல்ல அமெண்ட் பிசிஏ தான் நம்ம கோரிக்கை. பிசிஏ இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா, அதாவது ஒரு அவசர சட்டமாக அமெண்ட் ஆயிடுச்சு. நாளானைக்கு பெர்மனெண்ட்டாக சட்டமாக அமெண்ட் ஆக போகுது. அப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன, அது அப்புறம் பேன் பீட்டாவை தடை செய்ய முடியாது. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, பீட்டா மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன சொல்ல முடியும், பீட்டா போனால் போவான். அதில் இப்போ முக்கியமான விஷயம், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேச்சுட்டரி பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உச்சநீதிமன்றம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. பீட்டாவை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃபை ஒரு மாதத்துக்கு முன்னாடி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மாற்றிட்டாங்க. இப்போ புது சீஃப் இருக்கார். நிச்சயமாக அவர் ஆமாம் கொடுமை நடந்தது, இந்த சட்டத்தை மாற்றக்கூடாது என்று சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். இல்லைங்க, நாளைக்கு நான் சிம்பிளாக நான் ஒரு மாதிரி எல்லாரும் இப்போ உலகமே பார்க்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க. இல்லை ஏடபிள்யூபிஐ கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இல்ல என்ன விஷயம்னா போனா தான் பிரச்சனை. நான் என்னன்னு சொல்லிடுறேன். இல்ல ஸ்டாண்ட் இல்ல, ஒரே நிமிஷம்
அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா ஒரே நிமிஷம் ஆதி நான் வந்து இதை வந்து ஆதிங்க நான் பச்சையாகவே சொல்லிடுறேன் என்னன்னா நாளைக்கு இது வந்து முழுக்க இது நிரந்தர வெற்றி தான். அது இவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அது மத்தியானமே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நிரந்தர வெற்றின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்க என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில் எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும், சரியானா? ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் யாரையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த நிரந்தர சட்டம் ஆகிடும், வெற்றி பெற்றுவோம், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களாக சரியான முறையில் போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்போ இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோன்னு எல்லாரும் போட போறாங்க, கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களால தான், நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்கள் மாணவர்கள் கூடணும்னு. அந்த பயத்துல தான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேர் பற்றி தெரியல, அந்த பயத்தில் வேணா அப்படி சொல்லாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம். மாணவர்கள் தாராளமாக போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி என்ன நாங்கள் என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க. அவங்க 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூடிட்டாங்க, ஓகே. இது நான் வந்து நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்கே இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்லை, மாணவர்களே கூடினவங்க. நேற்றுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த விஷயத்தில் நான் மைக்கில் சொல்கிறேன், சரிப்பா இப்போ ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அண்ணா இல்லைண்ணே இவங்களெல்லாம் நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்றைக்கி ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மதவாதத்தை உள்ளே கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. எங்கேருந்து வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதில் இருக்கு. அத்தனை பெற்றவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட களத்துக்கு அனுப்புறாங்கன்னா, தமிழுக்காக என் பையன் நிற்கிறான்டான்னு அனுப்புறாங்க. எந்த பெற்றவங்களாவது நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ போகக்கூடாது, நீ இந்த மொழி. எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள், வேற கோரிக்கை, பேன் பெப்சி, பேன் கோக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூட எதேதோ விஷயங்கள். இப்போ இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நேற்று சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரே ஒரு அதுக்குதான் நான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டேன்னா, அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரு சொல்லாதீங்க, சும்மா பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு ஆள் தான் என்னை வந்து ஒருத்தன் பிரஸ் பண்றான், நீங்க வந்து பிரதம மந்திரியை நீங்க திட்டுங்க, கோஷம் போடுங்கன்னு. இன்னொன்று நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க. இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலைங்க. இஸ்லாமிய சகோதரர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க? ஜல்லிக்கட்டு என்பது இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல வந்து இவன் தான் விளாடணும், அவன் தான் விளாடணும்னு இல்லை. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா, இந்தியா செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இஸ்லாமியனாரு, சர்தார், என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தால் நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளோதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் வந்து இந்த மதம், ஜாதிங்கிற பிரிக்க பார்க்குறப்ப தான் நான் பயந்துட்டேன். அப்ப இதுக்கு லீடர்ஷிப் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் நடந்ததால தான் இந்த பிரச்சனை சொல்றீங்களா? If there was a leadership, this issue could have been avoided. There was no day one. Because these people are day one ல இருந்து இல்ல தானே. அதாவதுங்க, தலைவர்கள் இல்லா போராட்டம், இது கூட்டமைப்புங்க, அவங்களுடைய கூட்டமைப்பு. அவங்க ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதநேயத்தோட கூடிய ஒரு கூட்டமைப்பு செயல்படுத்தி கொண்டு இருக்கு. இதுல காலம் கடத்த அதான் சொல்றேன், காலம் கடத்த இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் உள்ள நுழைவான். இதுதான் காரணம். இன்னும் காலம் தள்ளக்கூடாது. இதுதான் எங்களுடைய அட்வைஸ் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்கள் அட்வைஸ் தான். இன்னும் காலம் கடத்தாமல் கணிந்து வருகின்ற நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன் சார். எப்படி தெரியுமாங்க, ஒரு 1000 பேர் போராட்டம் பண்ணா அதுல 10 தலைவர்கள் அங்க உள்ள இருக்காங்க. இந்த 10 தலைவர்களும் இப்படிதான் கோயம்புத்தூர்ல நினைச்சு களத்தில் இருந்தனால சொல்றேன். இந்த கோரிக்கையில ஒரு பேப்பர் எழுதி என்கிட்ட வரும். நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். இது நீங்க ஒரு ப்ராப்பர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா வைக்காம ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு பெரிய மாப் அங்கே உட்காந்துருக்காங்க. யார் இப்படி இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுவிட்டது எவ்வளோ பெரிய ஒரு கேஓஸ் கிரியேட் பண்ணுது.
இதை நீங்க ப்ராப்பரா ஒரு ரெஸ்பான்சிபிளோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட இஷ்யூஸ் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வாட்ஸ்அப்ல நீங்க போட்டு 2 மணி நேரம் முன்னாடி வாட்ஸ்அப்ல எதுவும் போடல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, மாணவர்கள் பத்திரமா இருக்கணுங்கிற விஷயத்தை தான் சொன்னேன். அப்புறம் மோடிக்கு எகென்ஸ்டாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எகென்ஸ்டாகவும் ஃப்ரம் தி பிகினிங் எக்ஸல் முடக்கங்கள் போட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நிறைய இடங்கள்ல வந்து மோடிக்கு எதிராக பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து எப்போ வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க? 8 நாளா இல்ல இதாவது மோடிக்கு எதிராகவும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக திட்டி நிறைய வந்துட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. தேசிய கொடி எரிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கோயம்புத்தூர்ல தேசிய கொடி எரிக்க ட்ரை பண்ணாங்க. போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் தேசிய கொடி எடுத்துட்டு வந்து மண்ணில் போட்டு மிதிக்க போனாங்க. சரி, இவங்க எந்த மதத்தை சேர்ந்தோன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மதமே கிடையாது. அவங்க அதை ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு யார் அதை சொன்னா, யார் சொன்னா அது பண்றாங்கன்னு தெரியல. அதான் நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் உண்மையிலே உண்மையான உணர்வோட தான் இருக்காங்கங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. வெளியில இருக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்து 100 மாணவர்களுக்கான ஒருத்தன் வந்து வத்தி விடலாம். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இது நான் 5 நாளா தெளிவா மாணவர்கள் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க மாறி மாறி நடக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு அது தேவை. அங்க இருக்கிறவங்க வந்து இது மாதிரி வராங்கன்றது தான் இங்க இன்சிஸ்ட் பண்றது. அதனால அவங்க இருக்கிறவங்க யாராச்சும் நீங்க 10 பேராச்சும் கூப்பிட்டு இது பண்ணி இல்ல அங்க உட்கார்ந்து இருக்க 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் யாருன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆமா, குழுக்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. குழுக்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. பேட்சால நிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கலவரம் மாதிரி இருக்கு. நேற்று டெல்லியில் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணோம். ப்ரெஸ் மீட்டில் கிளியராக சொன்னோம். ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து 13 மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு 12லிருந்து 13 நாட்டு இனங்கள் அழியக்கூடிய ஒரு விஷயத்தான் பீட்டாலாம் கையில் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த தடையை பெற்றிருக்காங்கன்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் 5 மாட்டினங்கள், கேரளாவில் ரேக்லா, கம்பாலா கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இந்த பேல்கவுடா, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள், இதே மாதிரி பாரம்பரிய கால்நடை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்குது. நாட்டினங்கள் அழிந்துவிடும். அதனால் மத்திய அமைச்சகம் இதை பார்த்து நாட்டினங்கள் அழியாமல் அதுக்கு தான் அர்த்தம் வந்து இது மாட்டுக்கான பிரச்சனை இல்லை, நாட்டுக்கான பிரச்சனை தான். அதான் அர்த்தம். இல்ல ஆமா அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாணவர்கள்லாம் தெளிவா இருக்கணும். அவங்க ஏற்கனவே தெளிவா இருந்துட்டாங்க. இப்ப வரவங்கள உள்ள விடக்கூடாதுங்கிற அவ்வளவுதான். இல்ல இப்ப ஒருத்தர் ஐயா சேலத்துல நடந்துச்சுங்கிறாரு. சென்னைக்கு நான் வரலங்க. சென்னை கலக்கல நான் இல்ல. நான் கோயம்புத்தூர் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் சொல்லி தான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வேற கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கேன். மெரினாக்கு நான் இன்னும் போல, நான் இன்னும் என்ன பார்க்கல, டிவியில தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது என்ன விஷயம், நாங்க இப்ப நாங்க எல்லாம் இங்க முடிவு பண்ணது என்னன்னா வெற்றி கிடைச்சிருச்சு சார். இப்ப நாட்டு இனத்தை நாட்டுக்கான இனத்தை அழிக்கக்கூடிய வேலையில பீட்டா தொடர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பீட்டாவை தடை செய்யணுங்கிற கோரிக்கை தான் மேலும் வந்து வலுப்பட்டு இருக்கு. பீட்டாவை தடை செய்யவரை இந்த போராட்டம் தொடர போறோம்னு ஒரு பக்கம் வந்து போராட்டத்தில் அறிவிக்கும் போது அந்த போராட்டத்தை நீங்க ஏன் முன்னெடுத்து செல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நாட்டு இப்பதான் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். போராட்டத்தை நீங்க தற்காலிகமா தள்ளி வைக்கணுங்கிறீங்க. பீட்டா அமைப்பை வந்து தடை செய்யும் வரை அந்த போராட்டம் தொடர வேண்டும் கோரிக்கை வந்து வலுப்பட்டு இருக்கு. அதை நீங்க ஏன் முன்னெடுத்து செல்லக்கூடாது? ஆதி போட்டவங்க ஏற்கனவே போராட்டம் ஜல்லிக்கட்டு பீட்டா 1 வருஷமா நான் எதிர்த்துட்டு இருக்கேன். தனியாளா பீட்டா எதிர்த்துட்டு தான் இருக்கும். இந்த சட்ட முன்வரைவு போன வருடமே கொண்டு வந்திருக்கோம். பொங்கல் பண்டிகைக்கு வருஷம் தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தமிழக அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும் இந்த ஒரு சட்ட வரைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு வலுவான போராட்டம் தொடர்ந்தா பீட்டா அமைப்பை தடை செய்ய ஒரு பழமொழி இருக்குல்லங்க. இல்லைங்க, ஒரு பழமொழி இருக்கு, அழுத புள்ள தான் பால் குடிக்கும்னு. எத்தனை பேர் கேட்டோம்? நாங்கள் உட்காந்து கத்திட்டு இருந்தோம். 17 பேர் இருந்தோம். 2013 வருஷம் தை மாதம் இதே மெரினா பீச்சில் 17 பேர் நின்றுட்டு இருந்தோம். 5 குழந்தைங்க வேற கூடுதல. அப்புறம் 12 பேர் நாங்கள் பெரியவங்க. அன்னைக்கு 4 பேர் பீட்டாக்காரர் இருந்தாங்க. அழுத புள்ள தான் பால் குடிக்கும். இன்னைக்கு அழுதம் நமக்கு கிடைச்சது. புது அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே இந்த ரெகுலேஷனுக்கு இதுக்கு மாற்றம் இருக்கா? அது முழுசா பாத்துட்டீங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் ஓகே. அது ஐயா சொல்றது நல்லது. அப்ப நம்ம ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும்னு சட்டத்தை நிறைவேற்றணும். அந்த இந்திய விலங்குகள் கொடுமைப்படுத்துதல் சட்டம் 60 உள்ள சட்டத்தை மேற்கோள் காட்டத்தான் அவங்க தடை வாங்கியிருக்காங்க. அந்த 60 உள்ள அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணி இந்த மாநிலத்துக்கு தேவை, அந்த மாட்டினத்தையும் காக்கணும், இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லி அதில் ஒரு பிரிவை எடுத்து 3 வித உட்பிரிவுகள் அதை விலக்கி விட்டுட்டு ஜல்லிக்கட்டு வேண்டும், இது நிரந்தரமாக நடத்தப்பட வேண்டும்னு ஒரு ஆக்ட் அதில் கொண்டு சேர்த்து
சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதலோடு தான் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால தான் அது நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நிற்காதுன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமே ஜல்லிக்கட்டு மிருகவதை கிடையாது. அப்படிதான். நீங்க எல்லாருமே மதுரை, நீங்க திருச்சி, நீங்க கோவை, சென்னையில நடந்துட்டு சென்னையில பெரிய க்ரௌட் இருக்கு. அதை கூட்டத்தை கலைக்கிறது கஷ்டம் இருக்கு. நீங்க எல்லாருமே வெற்றிக்கான போராட்டம் சொல்றீங்க. மதுரையிலயோ திருச்சியிலயோ கோவையிலயோ போராட்டத்தை கலைக்கிறதுக்கு எது தடங்கள் இருக்கா? அதை குறைக்கிற போராட்டத்தை கைவிடுறதுக்கு இல்லைங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் சாதாரண மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. நிறையா பொய்யான வாக்குறுதிகள். இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ அவங்களுடைய ஆத்திரமும் கோபம் பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு வந்து சொல்கிறத செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது. ஸோ இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கோவம் நியாயமான கோவம். அந்த கோவத்தை வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண மனுஷர்கள் தான். நாங்கள் ஒன்றும் பெரிய பதவியிலையோ எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அந்த கோவம் எல்லாத்துக்கும் இருக்குது. அஸ் அ காமன் மேன் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துட்டாங்க. நியாயமான முடிவும் கூட. நடத்தியும் முடிச்சாச்சுங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட். இப்போ ஜெயிச்சாச்சு. வெற்றி. இப்ப தம்பி ஆதி சொல்லிட்டோம், இறுதியாக வெற்றி பெற்று விட்டோம் என்று உங்களுக்கு சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டோம். மாணவர்களை போராட்ட காலத்துல ஜல்லிக்கட்டு காலத்துக்கு வர சொல்றோம். இதுதான் எங்களோட இறுதிக்கட்ட கோரி. இல்லை, நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை நீங்க நேர்ல போய் சொல்ல மாட்டேன்றீங்க, பிரஸ் மீட் வைக்கிறீங்கன்னு. இதை நேர்ல சொல்ல அண்ணன் நேற்று ட்ரை பண்ணாரு. நேர்ல போய் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னா நீ யாரா சொல்றதுக்குன்னு. அதாவது 3 லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்துல 100 பேர் இந்த மாதிரி ஆன்டி சோசியலா இருந்தாலும் இது நடக்குது. கோயம்புத்தூர்ல இதை நான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நிரந்தர வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வெற்றி கிடையாது, வேற பிரச்சனை இருக்கு, நீ இதை பத்தி பேசு அப்படின்னு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம். இல்லைங்க, இவ்வளவு நேரம் புரிதல் இல்லை தம்பி. நான் சொல்றேன், இல்ல, மாணவர்கள் தைரியமா கலைந்து போகலாம். மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம். அங்கே வலுவான போராட்ட களமாக அமைஞ்சு மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் குழுமி இருக்காங்க. இந்த சட்டத்தின் வரைவு அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. எங்கள் கைக்கே இன்னைக்கு மதியமே கிடைச்சது. தமிழக முதல்வர் வந்து 2வது அங்கே வந்து ஒரு அந்த முன்னேற்பாடுகளுக்கான டைம் அங்கே பத்தலை. பேரிக்காடு கட்டணும், மேடை போடணும், நிறைய வேலை இருக்குது. மழை வேறு குறுக்கிட்டுருச்சு, மக்கள் வேறு களைய மாட்டின்ட்டாங்க. அங்கே எல்லாம் இவங்க ஏமாற்றிட்டு ஜல்லிக்கட்டை காமிச்சிட்டு போக போகிறாங்கடா, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்கடான்றது மாதிரி அங்கே மக்கள் பேசிக்கிட்டு ஏமாற்றி நம்மளை ஜல்லிக்கட்டை காமிக்க போகிறாங்க, நம்மளை விளைச்சி விட போகிறாங்க, சட்டம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்ட்டு இந்த நம்பிக்கையை அவங்க அவநம்பிக்கையோட இது சரியான விளக்கம் அங்கே சொல்லப்படலை. அதனால் அவங்க அந்த போராட்ட களத்தில் விலகலை. இப்போ எங்களுக்கு சட்ட வரவையும் பார்த்துட்டோம், முதல்வர்கிட்ட உத்தரவாதத்தையும் பெற்றுட்டோம், நாங்கள் கோரிக்கையும் வச்சுருக்கோம். அதாவது முக்கியமாக நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது விரிவான அளவில் சட்டமன்றத்தில் கொண்டு போய் இந்த சட்டத்தோடு சேர்க்க சொல்லியிருக்கோம். இந்த பாதுகாப்போட கூடிய ஜல்லிக்கட்டு அப்படின்றது லேசப்பட்ட வார்த்தை இல்லை. யாருக்கும் உயிரிழப்பே வந்துடக்கூடாது. எந்த இடத்துல நடந்தாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றது விதி. அந்த விதியை கையாள்வதற்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அங்கு கவனக்குறைவாக ஒரு சில இடத்துல அந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறைகிறதுனால அங்கே விபரீதங்கள் நடக்க பார்க்குது. அதை முதல்வர்கிட்ட சொன்னால் கனிவோடு கேட்டு கண்டிப்பாக அந்த ஆக்டோட சேர்த்துறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் நான் பிஆர் ஐயா இன்னும் ஒரு சில அமைப்புகளில் சார்ந்து இன்றைக்கி மதுரையில் நம்மளோட மாநில முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தோம். இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டீங்களோ அதே மாதிரி பிஆர் ஐயா மதுரையில் உட்காந்துருக்காரு, நான் திருச்சியில் உட்காந்துருக்கேன், ஆதி கோயம்புத்தூரில் உட்காந்துருக்காரு, கார்த்திகேயன் சார் மெரினாவில் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாமே கலெக்டிவாக ப்ரொட்டஸ்ட் களத்தில் இருந்து
கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்களோ, நான் சொல்கிறது நேற்று வரைக்கும் போராட்ட காலத்திலேருந்து என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்களோ அவ்வளோ கோரிக்கைகளையும் உள்வாங்கிட்டு நேற்று ஆர்டினன்ஸ் வந்ததையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி போய் முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த ஆர்டினன்ஸுக்கு தகுந்த விளக்கத்தை கேட்டோம். உங்களுக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அவ்வளோ டவுட்ஸையும் நாங்களும் மனசில் வச்சுக்கிட்டு தான் போய் கேட்டிருக்கோம். ஏன் அவருக்கு வந்து தகுந்த விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. எங்களுக்கு அதில் திருப்தி. நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வழக்கு செல்லாது. மத்தியில் ஒரு அரசில் வழக்கு இருக்கிறப்ப மாநில அரசு ஒரு வழக்கு போட்டால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு வழிவகை செய்யாமல் சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு அதில் 254 கிளாஸ் 2ல் இந்த மத்தியில் ஒரு சட்டம் இருந்தாலும் மாநிலத்தில் ஒரு சட்டம் இயற்றினால் அந்த மத்தியில் இருக்க சட்டத்துக்கும் மாநிலத்தில் இருக்க சட்டத்துக்கும் முரணான கருத்துக்கள் இருந்தாலும் ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் அந்த சட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 2011 நில ஊர்ஜித சட்டம். மத்தியில் ஒரு சட்டம் இருக்குது. மத்தியில் வந்து நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துகிறப்ப ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆக்டில் ஃபார்மாலிட்டிஸே டோட்டலாக வேறையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு வந்திருக்கு. இதே கொஸ்டினை இதே விளக்கத்தை ரொம்ப தெளிவாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைச்சார். சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக 2 நாட்களாக உட்காந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டோ பீட்டாவோ மற்ற விலங்கு நல அமைப்புகள் சார்பாகவோ யாரும் கோர்ட்டுக்கு போய் இதை தடை வாங்க முடியாத அளவுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் வடிவமைப்பு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த சட்டத்தை வந்து 100% இல்லை 100%, 500% நீங்கள் வந்து கேரண்டியாக எடுத்துக்கலாம். இதை வந்து யாருமே இந்த சட்டத்தை வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு அவர் சொல்லிட்டு வந்த விஷயம். ஸோ அதனால் இந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து அவசர சட்டமாக இருக்குது. நாளைக்கு வந்து இது வந்து சட்டசபையில் சட்ட வரைவாக முன் வச்சு நாளைக்கு கண்டிப்பான அதிகார சட்டமாக இது நாளையிலேருந்து உருவெடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து அமைப்புகள் சார்பாக எங்களை வந்து சந்திச்சிருக்கிறீங்க, மாணவர்களோட போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க, அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சுருக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் உடனடியாக மாநில அரசு சார்பாக அங்கேயே போய் தங்கியிருந்து இதுக்கு உண்டான சட்ட வடிவத்தை தெளிவாக எடுத்திருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு. ப்ளஸ் இறுதியாக ஜனாதிபதியோட கன்சர்ன் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி தான் அந்த சட்ட வரைவை கொண்டு வந்திருக்கிறாங்க. நானும் அதை திரும்ப இன்றைக்கி முதல்வர் அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த சட்ட வரைவில் என்ன மாதிரி டிராஃப்ட்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். அது நாளைக்கு நம்மளுக்கு சட்ட முன்வரைவாக சட்டசபையில் வைக்கிறப்ப தான் என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, போராட்ட களத்தில் இருக்கிற மாணவர்கள் சார்பாக தான் இங்கே எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம். போராட்ட களத்தில் இருக்க மாணவர்கள் என்ன கோரிக்கையில் இன்றைக்கும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே சார்பாக தான் எல்லோரும் முன் வச்சு இங்கே உட்காந்துட்ருக்குறோம். நாளைக்கு இந்த சட்டம் வந்து அமலுக்கு இந்த சட்டம் வந்து ரெகுலர் சட்டமாக மாறப்போகுது. அந்த சட்ட வடிவத்தில் என்னென்னத்தை முன் வடிவம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் சட்ட வடிவம் கொடுக்குறப்ப உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் எல்லாம் உள்ளே வரணும். அதில் என்னென்ன பிஆர்ஐ ரொம்ப விளக்கமாக சொன்னார். அதுக்கு அதாவது வந்து இதில் வந்து சட்ட வடிவத்தை உள்ளே கொண்டு வரப்போ எங்களால் வந்து இந்த பேரிகேட்ஸ் கட்டுறது, டெபாசிட் கட்டுறதெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கணுன்ட்டுன்னு. ஸோ இதுக்கு எங்கே நாளைக்கு சாயந்தரத்துக்கு தான் இல்லை. அதான் இப்போ டெபாசிட் கட்டுறது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஊர்லையும் ஜல்லிக்கட்டு நடத்தணும், மஞ்சோட்டு நடத்தணும்னா ஊரை பொறுத்து அந்த ஊருக்கு 2 லட்சம் 5 லட்சம்ன்றது நம்ம காஸ்ட் டெபாசிட்டுக்கு இது அரசாங்கத்துக்கு நம்ம செய்கிறோம். ஏதாவது இன்கேஸ் தான் எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஐயா ரெக்வஸ்ட் வச்சார். இப்போ அதை தான் கேட்குறோம். இந்த சட்டம் இன்றைக்கி பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சட்டத்தில் இருக்க வரைவு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியாது. அவங்க கருத்து என்னன்னா, பீட்டா வந்து இந்த வந்து நாளைக்கு விளையாட்டை வந்து நாங்கள் தடை பண்ணது எங்களுக்கு என்னைக்கு தான் வாங்குவோம் அப்படின்னு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏங்க அவர் சொல்லலைன்னா தோத்து போகணுங்கிற நிலையில ஆதரப்படி சொல்லாத ஏத்துக்கலாமா? நீங்க இருக்கக்கூடிய சட்டத்தை பத்தி இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதோ என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர பீட்டா சொல்லும்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து பீட்டாக்காரன் எல்லாம் தான் சொல்லுவான். கண்டிப்பா அவனை பீட்டாக்காரர் ஒரு சார் முடியாதுன்னு அவனே ஒத்துக்கிறான். நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கீங்க இவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு. கிளியர் கட்டான சொல்ல மாட்டீங்க that you want the students to call off the protest ன்றது. இப்போ இதனால நாளைக்கு வந்து in case இப்போ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேஷன்ஸ் லூஸ் ஆகி because Republic Day is coming, what if a Lathi charge is there, would any of you take responsibility
responsibility for something happening wrong over there. Clear cut நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து இப்போ ஸ்டூடண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றீங்க, பட் little while back you said இது அவங்களாவே ஆர்கானிக்கா ஃபார்ம் பண்ணது எங்களால சொல்ல முடியாது. இல்ல அதுக்கு விளக்க நான் சொல்றேன். அதுக்கு விளக்க நான் சொல்றேன். ஏன் unanimously sir, then why you not calling off the strike sir? You know you read what's in the draft. As sir said, no, you're not saying that. You also know that it should be passed unanimously. Then why are you not calling off the protest sir? No, we are for the protest to stop immediately now. Protest இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் இப்பொழுது நிறுத்த வேண்டும். நிறுத்தி வச்சுட்டு தேவைப்பட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் அதான் நாளானைக்கு அமெண்ட்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஐயா பார்த்துட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்லயே வந்துருச்சுங்க. அதுக்கு போராட வேண்டிய அவசியம் அப்புறம் இல்லாம போயிருது. நாளானைக்கு வரப்போகுது. நாளைக்கு அசெம்பிளி கூடும். நாளைக்கு கவர்னர் உரை வரும். ரெண்டாவது இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் இறந்துருக்காங்க, அதனால வந்து ஒரு நாள் அசெம்பிளி தள்ளி வச்சால் மறுநாள் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் இந்த ப்ரெஷர் என்னன்னு தெரியாமலாம் கிடையாது. அதனால நாளானைக்கு வரப்போகிற விஷயத்துக்கு எதற்காக இன்னும் சிரமப்பட்டு கொண்டு, அதாவது ஒரு நல்ல அம்மா அப்பா அந்த குழந்தைகளை வளர்த்திருக்காங்க, அந்த பசங்க பொண்ணுங்களை வளர்க்காட்டி இப்படி ஒரு அருமையான ஒரு போராட்டம் நடந்திருக்கவே முடியாது. உலகமே வியக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்போது இந்த போராட்டத்துக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தேவைப்பட்டால் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேவைப்பட்டால், தேவை இல்லாட்டி ரொம்ப வராது வாய்ப்பே இல்லைங்க. ராஜேஷ் சார், நீங்க வந்து தமிழக முதல்வர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னீங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு வந்து திருப்தியா பேசுறீங்க, அப்புறம் ஏன் மதுரையில ஜல்லிக்கட்டு நடைபெறுது? இல்லை அதான் சார் இந்த புரிதல். நான் என்ன சொன்னேன், இப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக போராட்ட களத்தில் இருக்கிற நிறையா பேரோட கொஸ்டின்ஸ் அங்கே என்னென்னா, நம்ம மீடியா சார்பாக அங்கே உட்காந்துருக்க பப்ளிக்கிட்ட கொண்டு போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு. அந்த சட்டத்தை 3 நாளில் ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் 2016 மத்திய அரசு அரசாணை வெளியிட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே புரிதலோட வேறுபாடு இருக்குது. அதனால இந்த புரிதலோட வேறுபாடுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதே மத்திய அரசோட அரசாணையை தான் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அரசாணை மாதிரி இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க போல் இருக்குது. அதை 3 நாளில் பீட்டா போய் சப்போஸ் அதுக்கு ஸ்டே கேட்டால் ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு போட்டு ஒரு தவறான புரிதல் இருக்குது. இந்த புரிதல் சரியாகிறதுக்கு நாளைக்கு ஆகும். அந்த 2 நாள் ஏன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த சட்ட முன்வரைவு சட்டசபையில் தாக்கலாகி சட்டமாக உருவெடுக்கிறப்ப அதுக்கு உண்டான டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கார்த்திகேயன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட என்ன கோரிக்கைகளை எட்டி பிடிச்சிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்குது, இல்லை எங்களுக்கு இதில் இது மாற்றணும், எங்களுக்கு அது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நாளைக்கு சட்டமாக உருவெடுத்து நிற்கட்டும். அதில் நம்ம சட்டமாக உருவெடுத்து நின்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எந்த பாதைக்கு கொண்டு போகணுன்றதை மாணவர்கள் கையில் தான் நாங்களுமே விடுறோம். என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து 10 வருஷமாக போராடி நின்றுட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றியவே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.